உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வானதி பாண்டி ஃபோன் பண்ணும்போது டாக்டர் கூட வெளில போகிறேன் அப்படிங்கிற உண்மையை மறைச்சு வீட்டில் தான் இருக்கேன், பஞ்சாயத்து ஒன்று அப்புறம் பேசுகிறேன் அப்படி இப்படின்னு தடுமாறி பேசிட்டு ஃபோனை முழுசாகவே பேசாமல் கட் பண்ணிடுறாங்க. ஆனால் பாண்டி இங்கே முழுசாக வானதியை நம்புறதுனால அச்சோ என்ன சண்டையோ தெரிலையே, அவள் பேசக்கூட முடியாமல் ஃபோனை கட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. ஆனால் இந்த விஷயம் இங்கே இவங்க 2 பேரும் மட்டும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது, அதை வானதி ஆர்வ கோளாறில் ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த ஃபோட்டோவை டாக்டர் பார்த்துட்டு அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமா செல்வத்துக்குமே வாங்கிட்டு வர போகிறாங்க. கொண்டு வந்து கொடுக்கும்போது இங்கே பாருடா இன்றைக்கி நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படிலாம் வானதி காட்டுறாங்க. இதை பார்த்த செல்வம் அக்கா இன்றைக்கி டாக்டருக்கு நம்ம சர்ப்ரைஸ் தான் பண்ணலை ஒன்று கூட, அந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்புக்கா, நான் ஸ்டேட்டஸில் வச்சு டாக்டரோட இதெல்லாம் வந்து நான் ஹாப்பி பர்த்டே சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. டாக்டர் இருக்கிறத மட்டும் வைடா, நான் இருக்கிறதெல்லாம் சேர்த்து வச்சிடாத அப்படிங்கிறாங்க. என்னக்கா எனக்கு தெரியாதா, அதெல்லாம் நான் வைக்க மாட்டேன்க்கா, டாக்டருக்கு மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதாவது எடிட் பண்ணி ஹாப்பி பர்த்டே சொல்லி வைக்கிறேன்க்கா, அது சர்ப்ரைஸாவது பண்ணலாமே இன்றைக்கி நாள் முடிகிறதுக்குள்ளார அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்ட்டு இப்போ ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க. அக்கா அதையும் அனுப்புக்கா, ஃபோட்டோ தானே ஸ்டேட்டஸில் தான் வைக்கக்கூடாதுன்ட்டிங்க, என்கிட்ட இருக்கட்டுமே அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர் அங்கேருந்து வராரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை டாக்டர், நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எடுத்த ஃபோட்டோலாம் செல்வத்துக்கு அனுப்பிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ சரி அப்படின்னோடனே டாக்டர் நானும் உங்கள் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன, வா செல்வம் சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே மெடிக்கலில் இருந்த ஒரு சாக்லேட்டே எடுத்து வானதி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு செல்வமும் ஒன்று கொடுத்துட்டு அப்போ அதெல்லாம் வச்சுட்டு ஃபோட்டோஸ் மாற்றி எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை வந்துட்டு இதையும் சேர்த்து ஸ்டேட்டஸில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செல்வம் வந்து எல்லாத்தையும் ஸ்டேட்டஸில் வைக்கும்போது இவங்க 2 பேர் மட்டும் போன அந்த ஒரு ஃபோட்டோவையுமே தெரியாமல் ஸ்டேட்டஸில் வச்சிடுறாரு. இங்கே டாக்டரோட நம்பர் பாண்டிக்கிட்ட இல்லை அப்படின்னாலும் செல்வத்தோட நம்பர் அங்கே வானதி கொடுத்துருக்கிறதுனால வானதி சப்போஸ் பிஸியாக இருக்காங்க எதுக்குன்னா கேட்குறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி செல்வத்தோட நம்பரை பாண்டி வாங்கி வச்சதுனால அந்த நம்பர் அங்கே பாண்டிக்கிட்டே இருக்குது. ஸ்டேட்டஸில் வைக்கிறத வந்து பாண்டி அங்கேருந்து பார்க்க போகிறாரு. அதாவது இங்கே நிலாவுக்கு ராகவ் கொடுத்த வாட்சை வந்துட்டு அவர் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தார் இல்லையா, அதை எப்படி சோழன் பார்த்துட்டு நல்ல பயங்கரமாக காண்டாகி ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி இங்கே செல்வம் வச்சுருக்கதை பார்த்து பாண்டிக்கு உண்மை தெரிய வரப்போகுது. அப்போ தான் இங்கே வானதி நல்லா மாட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. எல்லாரும் ஒரு வழியாக பீகாருக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமும் கூட அப்பப்போ கார்த்திகா கூட வந்து சேரன் பேசுகிறதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் கூட இது இப்படி பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போது சோழன் போயிட்டு நிலா கிட்ட சொன்னா அவள் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பா, நம்மளே நேராக போய் அண்ணன்கிட்ட பேசுகிற வேண்டியதான் அப்படின்ட்டு அங்கே போனால் இப்போவும் நின்றுட்டு இது இங்கே தான்ப்பா நின்று நானும் சந்தாவும் பேசணும் அன்னைக்கு, இங்கே இப்படிப்பா அங்கே அப்படிப்பா அப்படிலாம் சொல்லிட்டு ஒன்னொன்னையும் காட்டிட்டு நிற்கும்போது கார்த்திகாவும் பார்த்துட்டு இங்கே இருக்கவங்கெல்லாம் வேறு மாதிரி இருக்காங்கல்ல மாமா, அவங்க ட்ரெஸ்ஸே வேறு மாதிரி சாரியாவே எப்படி கட்டியிருக்காங்க பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா முத வந்தப்போ எனக்கும் இப்படி தான் ஆச்சரியமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி பேசிட்டு நிற்கும் போதே சோழன் பார்த்துட்டு இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது, இந்த அண்ணனுக்கு எங்கே போச்சு புத்தி, என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, அவங்க ஊருக்கு வந்து இப்படி பண்ணால் 4 பேர் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு வேகமாக போயிட்டு கார்த்திகா உன்னை அத்தை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, இதோ சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி அத்தை உன்னை கூப்பிட்றாங்க நீ போ அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் பாருங்க மாமா, நான் அம்மா கிட்ட போகிறேன் அப்படின்ட்டு நேராக கார்த்திகாவும் அங்கே போயிடுறாங்க. அங்கே போனால் கஸ்தூரி அவங்க பாட்டுக்கு உட்காந்து நிலா கூட பல்லவன் கூடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது போயிட்டு என்னம்மா கூப்பிட்டியாமே அப்படிங்கிறாங்க. நான் எங்கடி உன்னை கூப்பிட்டேன், நான் கூப்பிடலையே அப்படிங்கிறாங்க. இல்லையே நீ கூப்பிட்டேன்னு தான் சோளம் சொன்னா அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்க்குறாங்க. அது சரி அப்படின்ட்டு ஆமாம் கார்த்திகா நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. அதுவா இதோ அங்கே சேரமாமா கூட தான் நின்று எல்லாரும் இங்கே இருக்கிறவங்களாம் வித்தியாசமாக இருக்காங்கல்ல, ஊரை பற்றி அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து பேசிகிட்டு இருந்தேன், அப்போ தான் சோளம் வந்து சொல்லவும் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ பல்லவனும் நிலாவும் ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக இது உன் சோழனை பண்ண வேலை தான் நல்லா தெரியுது, அங்கே 2 பேரும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கல்ல அதனால பிரித்து விட்றதுக்கு இப்படி போய் சொல்லி அனுப்பி விட்ருக்காரு பாரு உன் அண்ணன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ ரொம்ப தான் பண்ணுது சேரண்ணா, அப்போலேருந்து பார்த்துட்ருக்கோம், என்ன இங்கே சந்தானிக்கு நிச்சயதார்த்தம் நடத்துறதுக்கு வந்துக்கிட்டு இங்கே போய் கார்த்திகா கிட்ட ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கு, எனக்கு பார்க்குறதுக்கு எப்படி கடுப்பாகுது தெரியுமா அப்படிங்கிறாங்க. டே பல்லவா நீயுமாடா அப்படிங்கிறாங்க. பின்ன நீ இதில் தப்பு தானே, இது நாங்கள் ஏதாவது பண்ணியிருந்தா எங்களை நிற்க வச்சு எவ்வளோ நேரம் பாடம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னடா நீயும் சோழன் மாதிரியே பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஏன் சோழனன்னு இதே சொல்லிச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவரும் சும்மா கூப்பிட்டு அங்கே பாரு இங்கே பாருன்னு என்கிட்ட காட்டிக்கிட்டே இருந்தார், நான் சரி அது என்ன சும்மா தானே பேசுகிறாங்கன்னு சொன்னால் நான் இப்படி பண்ணால் விட்டுருவீங்களா, அண்ணன் எனக்கு பக்கமாக அட்வைஸ் பண்ணாதானே அவரும் சொல்கிறாரு, நீயும் அப்படியே சொல்கிற, உங்களுக்கே அட்வைஸ் பண்ணுறவர் அண்ணனுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அண்ணே நீங்கள் தான் ரொம்ப அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் சும்மா இருடா அப்படின்ட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க.
இங்கே பாண்டி வந்துட்டு வானதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு சரி ஊருக்கு வந்துட்டோன்னு சொல்லிடலாம், அவள் என்ன பண்ணுறான்னு பேசலாம், வீட்டில் வேறு ஏதோ சண்டை பஞ்சாயத்துலாம் வேறு சொன்னாலே என்னாச்சோ தெரியல அப்படின்ட்டு இங்கே பாண்டி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஃபுல்லாக ரிங்கு போய் கட் ஆகிக்கிட்டே இருக்குது. வானதி சுத்தமாக அட்டன் பண்ணவே இல்லை. ஏன்னா அங்கே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து டாக்டர் கூட பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே ஃபோன் வந்துகிட்டே இருக்குங்கவும் டாக்டர் பார்க்குறாரு. பார்த்துட்டு பரவாயில்ல வானதி, நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை டாக்டர் பரவாயில்ல, நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்ட்டு சைலண்ட்டில் போட்டுடுறாங்க. ஏன்னா டாக்டரும் பார்த்துட்டு ஏதாவது சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டில் போட்டனால பாண்டி கண்டினியூவாக கால் அடிச்சுட்டே இருக்காரு. இங்கே ஃபோனே எடுக்கலை. சரி ஃபோன் எடுக்கலையே, என்னாச்சோ தெரியலையா அப்படின்ட்டு அப்போ இவள் மெடிக்கலுக்கும் போகலையா அப்படிங்கிற மாதிரி அப்போ அங்கே செல்வம் மட்டும் தான் நின்று பார்க்குறானோ, இதுக்கு அவள் பேசாமல் என் கூட ஊருக்கே வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனில் நின்றுட்டுருக்காரு. நேராக சோழனும் போய் பார்த்துட்டு, டேய் அங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நீ என்னடா இங்கே தனியாக தூக்கிட்டு வந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்க, என்ன வானதி கூட சாட்டிங்கா அப்படிங்கிறாங்க. டேய் ஏன்டா நீ வேற கடுப்பை கிளப்பிட்டு இருக்க, ஃபோன் பண்ண அவள் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாடா, பாவம் வீட்டில் வேற ஏதோ சண்டையா, ஏதோ பஞ்சாயத்துலாம் வேற சொன்னா அப்படிங்கிறாங்க. சண்டை பஞ்சாயத்தா, எல்லா சண்டையும் வானதியால் தாண்டா வந்திருக்கோம், அவளே சண்டையும் இழுப்பா, அவளே பஞ்சாயத்துன்னு சொல்லுவா, நீ அவளுக்காகலாம் ஒன்றும் பயந்துட்டு இருக்காத, அவள் சரியான கேடிடா, நல்லா எப்படி எதை சமாளிக்கணும் அவளுக்கு நல்லாவே தெரியும், நீ தேவையில்லாமல் யோசிக்காத அப்படிங்கிறாங்க. டேய் அதுக்கு இல்லைடா, ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலாம்ல, இங்கே பார் எத்தனை வாட்டி கால் பண்ணிட்டேன், ஒரு காலை கூட அவள் எடுக்கல அப்படிங்கிறாங்க. இப்போ சோழன் பார்த்துட்டு, டேய் 27 வாட்டி கால் பண்ணியாடா அப்படிங்கிறாங்க. 27 வாட்டி கால் பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கே உனக்கு இப்படி இருக்குல்ல, 27 வாட்டி கால் பண்ணி அவள் ஃபோன் எடுக்கலையே, எனக்கு எவ்வளோ கோவமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி விடுறா, திரும்ப அவள் உனக்கு கூப்பிடாமலா இருப்பா, அவள் தான் முன்னாடிலாம் நான் ஃபோன் பண்ணேன் நீ எடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லுவாள், ஆனால் இப்போ மேடம் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பாண்டி நின்றுட்டு இருக்கும்போது, சரி நீ வாடா, அங்கே பாரு அண்ணன் திரும்பவும் கார்த்திகா கூட பேசிட்டு இருக்குடா அப்படின்றாங்க. என்னடா சேரண்ணா இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்றாங்க. சரி வா, அதெல்லாம் நான் பிரித்து விட்டேன், கார்த்திகா அங்கிட்டு போயிடுச்சு, ஆனால் 2 பேரையும் இங்கேயும் வந்து பேச விடக்கூடாதுடா, சந்தானி பார்த்தா வேறு மாதிரி பிரச்சனை ஆயிரப்போகுது, ஆனால் இது சேரண்ணா ஏதோ ஒரு 7.5 இழுக்க போகுதுன்னு என் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்குடா அப்படிங்கிறாங்க. இந்த டவுட்டு எங்களுக்கு ஏற்கனவே வந்துருச்சு, நாங்கள் 3ஆவதாக தானே உங்ககிட்ட வந்து சொன்னோம் அப்படிங்கிறாங்க. 3ஆவதாவா, அப்போ இன்னொன்று யாருக்கிட்டடா போய் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. வேற யார், பல்லவன் தான் அப்படிங்கிறாங்க. பல்லவனை சொன்னியா, அதானே வேற யார்கிட்டையும் சொன்னியோன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. யார்கிட்டடா நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே சாப்பிடும்போதே பார்த்தா டாக்டர்கிட்ட வந்துட்டு வானதி ரொம்ப நல்லா சிரித்து பேசுகிறாங்க. டாக்டர் வந்துட்டு என் வீட்டில் இப்படி, என் அம்மா இப்படி, என் அப்பா இப்படி, என்னோடய ஆசைக்கு அவங்க எந்த இதுக்குமே நோவே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் நான் கரெக்டாக யோசித்து எனக்கு பொருத்தமானதை தான் தேர்ந்தெடுப்பேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ வானதி பார்த்துட்டு, அப்படின்னா டாக்டர் உங்கள் மேரேஜ் கன்ஃபார்மாக லவ் மேரேஜ் தான் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் வானதி அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பொருத்தமானதாக கரெக்டாக பண்ணுவீங்கன்னு அவங்க எல்லாத்தையும் நம்புகிறாங்கன்னா, அப்போது நீங்கள் லவ் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணை காட்டி எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னால் கூட அவங்க நோ சொல்ல மாட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வானதி, என் அப்பா அம்மாவுக்கு என் ஆசை தான் முக்கியம், நான் எது செஞ்சாலும் கரெக்டாக செய்வேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதனால் என் கல்யாணத்துலேயும் அவங்க நோ சொல்ல மாட்டாங்கன்னு நம்புகிறேன், அவங்க நோ சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா டாக்டர் நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் இல்லை வானதி, இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் ஃபுல்லாக என் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும், ஸ்டேட்டஸாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி இப்படியே ஒரு மாதிரி போயிட்டேன், ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருந்தால் தானே பொண்ணு கூட நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் டாக்டர் அப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன குறைச்சல், டாக்டர் வேற இப்போது காரெல்லாம் வச்சுருக்கீங்க, உங்களை போய் எந்த பொண்ணுக்காவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறாங்க. அதுதானே என் வானதி நானும் யோசிச்சுட்ருக்கேன், ஆனால் இது வரைக்கும் நல்ல பொண்ணாக என் கண்ணில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த கடவுள் இன்னும் காட்டவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் டாக்டர் அப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன பொண்ணாக கிடைக்காது, நீங்கள் மட்டும் ஊன்னு சொல்லுங்கள், எத்தனை பொண்ணுங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. இல்லை வானதி, எனக்கு கிளினிக்கு, ஹாஸ்பிட்டலு, வீடு இப்படியே போயிட்டுருக்கு, பார்ப்போம் என்றைக்கு அது நடக்குதோ அது நடக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி கேஷுவலாக பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ வரும்போதுமே இங்கே செல்வத்துக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறமா இப்போ தான் வானதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் அங்கே ஃபோட்டோ எடுத்தோண்டா அப்படின்னோடனே, ஆமாக்கா நல்ல பெரிய ஹோட்டலில் தானே கூட்டிகிட்டு போனார் டாக்டர், நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா இங்கே பாரு ஹோட்டலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வானதி காட்டும்போது, என்னால் தான்க்கா வர முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு டக்குன்னு டாக்டர் அந்த சைடு வரவும், நம்ம சர்ப்ரைஸ் தான் பண்ணலை, டைரி மில்காவது கூடங்கா நம்ம டாக்டருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன செல்வம், எடுத்து கொடு நானும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு, ஆனாடா நீ எடுக்கிற டைரி மில்க்குக்கு நீ காசு கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. பின்ன இதெல்லாம் என்னோட காசு தானடா அப்படிங்கிறாங்க. சரி டைரி மில்க் காசை நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு டாக்டர் வந்தோடனே வாங்கன்னு கூப்பிட்டு, இந்தாங்க டாக்டர் நீங்கள் எங்களுக்கு எல்லா ட்ரீட்டெல்லாம் கொடுத்தீங்க, எங்கள் சைடில் இருந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கூட பண்ணலை, இது சாக்லேட்டாவது வாங்கி
வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ வானதி, என்ன இது, நான் என்ன சின்ன பையனா, சாக்லேட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதில் என்ன டாக்டர் சின்ன பையன் பெரிய பையன்லாம், டைரி மில்க்னா எல்லாரும் சாப்பிடலாம் தானே, பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வானதியும் கொடுக்குறாங்க. கூடவே செல்வமும் கொடுக்கும்போது, டாக்டர் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு அப்போ தான் ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை தான் வந்து செல்வம் ஸ்டேட்டஸில் வச்சிடுறாரு. இந்த ஸ்டேட்டஸ் வந்துட்டு அங்கே பாண்டி உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா ஃபோனை பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்க்கும்போது தான் செல்வம் வச்சுருக்க அந்த ஸ்டேட்டஸில் வானதியும் டாக்டர் மட்டும் அங்கே ஹோட்டலில் எடுத்த அந்த ஒரு ஃபோட்டோவும் தெரியாமல் செல்வம் அப்லோட் பண்ணி அதையுமே பார்த்துடுறாரு. பார்த்த உடனே இங்கே பாண்டிக்கு செம்ம கோவம் வருது. இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது பல்லவன் போயிட்டு, அண்ணே என்னண்ணே சாப்பிட போகலாமா, ரொம்ப பசிக்குதுண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் எப்போ பாரு சோறு சோறுன்ட்டே இருப்பியா, சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. என்ன இப்போ நான் என்னென்ன சொன்னேன், பசிக்குது சாப்பிட போகலான்னு தானே கூப்பிட்டேன், அதுக்கே இப்படி மூஞ்ச காட்டுற அப்படிங்கிறாங்க. சாரிடா நான் வேற ஒரு டென்ஷனில் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னென்ன இங்கே வந்து உனக்கு என்னென்ன டென்ஷன், ஏன் வானதி அக்கா கூட எதுவும் சண்டை போட்டியா அப்படிங்கிறாங்க. வானதி கூட நான் சண்டையெல்லாம் போடலடா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோனில் காட்டுறாரு. பார்த்தா இந்த மாதிரி ஹோட்டலில் உட்காந்து 2 பேர் எடுத்த ஃபோட்டோ இருக்கவும், என்னென்ன இது யாருண்ணே, அந்த டாக்டர் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா அவன் கூட தான் எங்கேயோ வெளியே போயிருக்கா, என்கிட்ட பஞ்சாயத்து வீட்டில் சண்டை, ஒரு மாதிரி மழுப்பி பேசினாடா, தடுமாறி பேசினா, எப்பவும் பேசுகிற மாதிரியே பேசல. சரி சண்டை ஏதோ பிரச்சனையாக இருப்பா போல இருக்குது, அதனால தான் பதட்டத்தில் ஃபோனை வச்சுட்டான்னு பார்த்தா இப்போ தானே தெரியுது எனக்கு விஷயம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா என்னென்ன வானதி அக்கா இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்ககிட்ட போய் சொல்லிச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, ஏன் டாக்டர் கூட வெளியே போகிறேன்னு சொல்ல வேண்டியதானே, ஏதாவது ஒரு இது கூட போயிருக்கலாம், அப்படியே சாப்பிட்ருக்கலாம், இதை ஏன்டா அவள் என்கிட்ட மறைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னவோ தெரிலண்ணே, வானதி அக்கா மேலே நீ ஒரு கண்ணாவே இரு, எப்போ பாரு டாக்டர்னே பேசிகிட்டு இருக்கு, இப்போ பார்த்தா அதுக்கு வெளிலலாம் வேறு போயிருக்காங்க பார்த்துக்கோண்ணே அப்படிங்கிறாங்க. அப்படியே பாண்டியும் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே உட்காந்துட்ருக்காரு. இப்போது மெடிக்கல் டைம் எல்லாம் முடிஞ்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு செல்வம் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பாண்டி வேணும்னே செல்வத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ செல்வம் ஃபோன் அடிச்சுட்டு, அண்ணே பாண்டியண்ணே சொல்லுங்கண்ணே, எங்கண்ணே பீகாரில் இருந்தால் பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா நான் பீகாருக்கு தான் வந்துட்டேன், என்ன ஸ்டேட்டஸ்லாம் பலமாக இருக்குது, எங்கேயோ வெளில போயிருப்பீங்க போலையே அப்படிங்கிறாங்க. ஓ பார்த்தீங்களா, அது ஒன்றும் இல்லைண்ணே, இன்றைக்கி டாக்டருக்கு பர்த்டேவா, அதனால் எங்களை வெளில கூப்பிட்டாரு, என்னால் போக முடியல, மெடிக்கலை விட்டு போக முடியாதுல்ல, அதனால் வானதி அக்காவும் டாக்டர் மட்டும் போயிட்டு அங்கே சாப்பிட்டு எனக்கு வரும்போது வாங்கிட்டு வந்தாங்கண்ணே. இன்றைக்கி நாங்கள் டைரி மில்க்லாம் கொடுத்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் பண்ணலை, ஆனால் சும்மா ஒரு மாதிரி பண்ணோன்னே, அதுதான் சரி சர்ப்ரைஸே பண்ணலையே, ஒரு ஃபோட்டோவாவது ஸ்டேட்டஸில் வைக்கலாமேன்னு வச்சேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நீ போகலையாப்போ அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே எல்லாரும் போயிட்டா அப்புறம் மெடிக்கலை பூட்டிகிட்டு போகணும்ல, ஒரு பையனை வர சொன்னேன் என் ஃப்ரெண்டை, அவனும் வர முடியாதுன்ட்டான், அதனால தானே நான் மெடிக்கலில் இருந்துட்டேன், வானதி அக்கா கூட போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஓ சரிடா நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, சரி அதான் எங்கேயோ வெளில போயிருப்பீங்க போல், என்ன ஏதாவது ஃபங்க்ஷனா என்னென்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. சரிண்ணே நீங்கள் எப்போ வரீங்க அப்படிங்கிறாங்க. நான் வரதுக்கு இன்னொரு 3-4 நாள் ஆயிரும்டா, ட்ரெயினில் வரதுக்கே லேட் ஆகிடும், சரி பாரு அப்படின்ட்டு இங்கே பாண்டி ஃபோனை வச்சோடனே செம்ம கடுப்பாக வர்றாரு. பல்லவன் இதை கேட்டு, பாத்தியாண்ணே பொய் சொல்லியிருக்கேண்ணே, அப்போ உங்ககிட்ட பஞ்சாயத்தும் இல்லை சண்டையும் இல்லை, அந்த டாக்டர் கூட தனியாக வெளில போயிருக்கல அப்படிங்கிறாங்க. இருறா அவள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போது வானதிக்கு ஃபோன் பண்ணால் வானதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் இப்போ தான் அவங்க பெரியம்மாவும் வந்து உட்காடுறாங்க. கண்டினியூவாக பாண்டிக்கிட்டேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. சைலண்ட்லேயே இருக்கும்போது இப்போ அவங்க அப்பா பார்க்குறாரு. வானதி என்ன பண்ணிகிட்ருக்க நீ, உங்க பாண்டி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல, ஏன் ஃபோன் எடுக்கலை அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க பெரியம்மா பார்த்துட்டு, என்னடி அந்த தம்பி ஃபோன் பண்ணுதாமே, ஏன்டி இன்னும் பேசாமல் இருக்க அப்படிங்கிறாங்க. வீடு பெரியம்மா நான் கொஞ்சம் நேரம் கழித்து பேசிக்கிறேன், இப்போ தானே வந்தேன், ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அங்கே வந்து ரூமுக்குள்ளே படுத்துக்கிட்டு என்னையை தூங்க விடாமல் நைட்டு பூரா பேச போகிற அதானடி அப்படிங்கிறாங்க. சும்மா இருக்க மாட்டியா பெரியம்மா நீ அப்படின்ட்டு இப்போ ரூமுக்குள்ளே போயிட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. சரின்னு திரும்பவும் பாண்டி ஃபோன் பண்ணுறாரு. இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு, பாண்டி சொல்லு பாண்டி, எங்கே இருக்க, போயிட்டீங்களா பீகாருக்கு அப்படிங்கிறாங்க. நான் பீகாருக்குலாம் வந்துட்டேன், ஆமாம் எத்தனை ஃபோன் பண்ணேன், ஏன் ஃபோனை எடுக்கல நீ அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேனே பாண்டி, வீட்டில் ஒரே சண்டை பஞ்சாயத்துன்னு, நான் அதை பார்ப்பேனா உங்ககிட்ட ஃபோன் பேசுவேனா அப்படின்னோடனே டக்குன்னு செம்பருத்தி இப்படி திரும்பி பார்த்துட்டு, சண்டையா, என்னடி சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ பெரியம்மா அமைதியாயிரு அப்படிங்கிறாங்க. இதையும் பாண்டி அங்கே கேட்டுடுறாரு. ஆமாம் யார் பக்கத்தில் அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை பாண்டி, என் பெரியம்மா தான், அது வீட்டிலே இல்லைல்ல, வீட்டில் சண்டை நடந்ததே அதுக்கு தெரியாது, கடைக்கு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்துச்சு, அதான் என்ன சண்டை ஏதுன்னு கேட்டுட்ருக்கு அப்படின்றாங்க. ஓ அப்படின்னா ரொம்ப பெரிய சண்டையா வானதி, பாவம்ல நீ எல்லாரையும் சமாளிச்சிருப்பல அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாண்டி எவ்வளோ கஷ்டமாக போச்சு தெரியுமா, என் அண்ணன் வேற ஒரு சைடு அப்படி பேசுகிறான், என் அப்பா ஒரு சைடு பேசி எவ்வளோ பெரிய சண்டை ஆயிடுச்சு தெரியுமா, என்னால் இன்றைக்கி மெடிக்கலுக்கு கூட போக முடியல பாண்டி, பாவம் செல்வம் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன வானதி நீ பேசாமல் இதுக்கு என் கூட பீகாருக்கே வந்திருக்கலாம், இந்த சண்டையெல்லாம் பார்த்துருக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி
பாண்டி சொன்ன உடனே வானதி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, அது எப்படி பாண்டி, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நீ வரதுக்கே இன்னும் எத்தனை நாள் ஆகும், அப்படி இத்தனை நாள் எப்படி மெடிக்கலை விட்டுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், கரெக்டு கரெக்டு, ஏன் கூட இங்கே பீகாருக்கு வரணும்லாம் உன்னால் மெடிக்கலை விட்டு போக முடியாது, ஆனால் இந்த டாக்டர் கூட போகணுன்னா மட்டும் மெடிக்கலை விட்டுட்டு போவ அப்படி தானே அப்படிங்கிறாங்க. பாண்டி நீ என்ன பேசுகிற அப்படிங்கிறாங்க. என்ன பேசுகிறேண்ணா, ஏண்டி டாக்டர் கூட மதியானம் சாப்பிட்றதுக்காக வெளியே போயிருக்க, அதுக்காக என்கிட்ட வீட்டில் பஞ்சாயத்து சண்டைன்னு பொய் வேற, இதில் உன் பெரியம்மா வீட்டில் இல்லை அதனால் தெரியாமல் கேட்குறாங்கன்னு எவ்வளோலாம் நீ பொய் பேசுகிற, ஏன் போகிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, அதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இங்கே வானதிக்கே ஒரு மாதிரி ஆகுது. என்ன பாண்டி சந்தேகப்படுறியா அப்படிங்கிறாங்க. நான் சந்தேகப்படலடி, சந்தேகப்படுற மாதிரி நீ தான் நடந்துக்கிற, உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன, நான் எங்கே போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா, ஏன் நீ மட்டும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் சரியா, உன் அன்னைக்கு செய்கிறதுனா மட்டும் எல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன், நானாக அதை பார்த்துட்டு என்ன இது ஏதுன்னு கேட்டால் தானே, ஆமாம் இது இப்படி நடந்துச்சு அதுக்காக இதை பண்ண அப்படின்னு அதுக்கப்புறம் தானே என்கிட்ட சொல்லுவேன், நீ மட்டும் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு செய்கிற மாதிரி இப்போ என்ன நீ இதை மட்டும் கேட்குற, அது என்ன டாக்டர் கூட போனதுக்கு இப்படியெல்லாம் நீ பேசுகிற, சி நீ இப்படியெல்லாம் இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல பாண்டி அப்படிங்கிறாங்க. சொல்லுவடி நல்லா சொல்லுவேன், நீ போனது தப்பு இல்லை, அதை நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டால் அது தப்பு, போனதை மறைச்சது தப்பு இல்லை, இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டால் அது தப்பு அதானே அப்படிங்கிறாங்க. வானதிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஆமாம் நான் அவர் கூட வெளியே போனேன், போய் சாப்பிட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படியோ தெரியும், உனக்கு எதுக்கு அதெல்லாம், வெய் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே வானதிக்கே ஒரு மாதிரி ஆகுது. எப்படி தெரிஞ்சிருக்கும் நம்மளும் சொல்லலை அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஒருவேளை செல்வம் ஸ்டேட்டஸில் வச்சுருப்பானோ அப்படின்ட்டு இப்போ தான் மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா செல்வம் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறதுல இவங்க 2 பேரும் ஹோட்டலில் அங்கே எடுத்த ஃபோட்டோவை சேர்த்து வச்சுருக்காரு. இதை பார்த்ததுமே வானதிக்கு அப்படி ஒரு கோவம் வருது. நைட்டே அந்நேரத்துலேயே ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் அங்கே செல்வம் ஃபோன் எடுக்கல. மறுநாள் காலையில் எப்படா விடியும்னு பார்த்துட்டு நேராக அங்கே மெடிக்கலுக்கு போயிட்டு இப்போ செல்வத்தை பார்த்து பயங்கரமாக திட்டுறாங்க. யாரை கேட்டு நீ ஸ்டேட்டஸில் ஃபோட்டோலாம் வச்ச அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே வச்சேன், அப்புறம் என்னக்கா இப்படி வந்து திட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டா நீ ஸ்டேட்டஸில் வைக்கிறேன்னா நம்ம இங்கே 3 பேர் எடுத்தது இல்லை டாக்டரோடது அப்படி மட்டும் வைக்க வேண்டியதானே, நான் ஹோட்டலுக்கு போனதெல்லாம் உன்னை யாரடா வைக்க சொன்னது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் வைக்கலையாக்கா அப்படிங்கிறாங்க. வைக்கலையா, நீ முதல்ல உன் ஃபோன் எடுத்து பாரு அப்படின்றாங்க. அப்போ தான் ஃபோன் எடுத்து பார்த்தா தெரியுது அந்த ஃபோட்டோ வச்சோன்னே, அக்கா சாரிக்கா ஏதோ தெரியாமல் அப்படியே போயிடுச்சு போலக்கா, இந்த ஃபோட்டோவை நான் வைக்கணும்னு நினைக்கவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே செல்வத்தை செம்ம திட்டுறாங்க வானதி. ஆனாலும் எப்படியோ இங்கே பாண்டிக்கு விஷயம் தெரிஞ்சிருது. இதுக்கு மேலே தான் பயங்கர பூதாகரமாக ஒரு சண்டையாக வரப்போகுது. இதுக்கப்புறமாவது வானதி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி முடிவெடுக்க போகிறாரா, இல்லை இதையும் சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறாரா, என்ன பண்ணலாம், எப்படி இந்த கதைக்களம் போக போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.